என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, யூதர்கள் வழக்கமாகவே இறைவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்கள். அதிலும் குறிப்பாக எருசலேமை நோக்கி ஒவ்வொரு யூதரும் 3 முறை ஜெபிக்க வேண்டும். இது அவர்களுடைய வழக்கமாகவே இருந்து வருகிறது. திருப்பாடல்கள் 55:17 இறைவார்த்தையும், தானியேல் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையும் இதை வலியுறுத்துகிறது. இத்தகைய மனநிலையை கொண்டிருக்கின்ற சீடர்கள் பரிசேயர்கள் செபிப்பதை பார்த்து, திருமுழுக்கு யோவானினுடைய சீடர்கள் செபிப்பதை பார்த்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எங்களுக்கும் செபிக்க கற்றுத்தாரும் என்று வேண்டுவதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அற்புதமான ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எல்லா காலத்திற்கும் பொருத்தமான ஒரு ஜெபம், எந்த சூழ்நிலையிலும் ஒரு பொருத்தமான ஜெபமாக இந்த ஜெபம் அமைந்திருக்கிறது. ஒரு குரு ஒருவர் இருந்தார். அந்த குரு தன்னுடைய சீடர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அறிவுரைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு, போதனைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக இறைவனிடத்திலே கரங்களை உயர்த்தி சத்தமாக வேண்டுவாராம். அவர் அப்படி செபிப்பது வேறு ஒரு மொழியில். அந்த மொழி சீடர்களுக்கு புரியாது. சீடர்களுக்கு புரியாத ஒரு மொழியில் சத்தமாக ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி செபிப்பாராம் அந்த குரு. அந்த சீடர்களுக்கெல்லாம் வியப்பு. குரு அப்படி என்னதான் இறைவனிடத்தில் செபிக்கிறார்? தினந்தோறும் ஜெபிக்கிறார், சத்தமாக ஜெபிக்கிறார், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆனால் என்ன ஜெபிக்கிறார் என்றே தெரியவில்லையே. அப்படி என்னதான் அவர் ஜெபிக்கிறார்? தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். ஆனால் குருவிடத்தில் நேரடியாக கேட்பதற்கு அவர்களுக்கு அச்சம். நாட்களும் காலங்களும் ஆண்டுகளும் கடந்து கொண்டே போனது. ஒரு சீடன் துணிவோடு தன் குருவை நோக்கி கேட்க ஆரம்பித்தான். குருவே, தினந்தோறும் கடவுள் முன்பாக வந்து நின்று சத்தமாக குரல் எழுப்பி எங்களுக்கு புரியாத ஒரு மொழியில நீங்க ஜெபம் செய்றீங்க. என்னதான் அப்படி ஜெபிக்கிறீங்க? உங்களுடைய ஜெபம் என்ன என்று கேட்கிறார். அந்த குருவும், அந்த ஜெபம் என்னவென்று எனக்கும் தெரியாது, எனக்கு முன்பாக இருந்த மடாதிபாதிகள், எனக்கு முன்பாக இருந்த என்னுடைய குருமார்கள் இந்த ஜெபத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போனார்கள். அவர் சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறேன், அதையே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த சீடன் குறுக்கிட்டு சொன்னானாம், அந்த ஜெபம் உங்களுக்கும் புரியவில்லை, கேட்கிற எங்களுக்கும் புரியவில்லை. வேறு எதற்காக அந்த ஜெபத்தை நீங்கள் செபிக்கிறீர்கள்? எல்லாருக்கும் புரிகின்ற மொழியில் நீங்கள் செபிக்கலாமே என்று கேட்டுக்கொண்டதின் பேரில் அந்த குருவும் அதில் உள்ள ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு தன் போக்கை மாற்றிக்கொண்டு எல்லோருக்கும் விளங்குகின்ற புரிகின்ற மொழியில் செபிக்க தொடங்கினாரா. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறைவார்த்தை நமக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கிறது. எது ஜெபம்? எப்படி ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும்? நம்முடைய ஜெபம் எப்படி இறைவனுக்கு உகந்த ஜெபமாக மாறுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஜெபம் என்பது ஒரு பிள்ளை தந்தையோடு உறவாடுகின்ற உறவு நிலையை கொண்டது. அதனால் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்கு கடவுளை அப்பா, தந்தையே என அழைக்கக்கூடிய ஒரு உரிமை உள்ள பிள்ளைகளாக
அந்த ஜெபத்தை கற்றுத்தருகிறார். ஒவ்வொரு ஜெபமும் இந்த உரிமை உள்ள உறவினை புதுப்பிப்பதாக அமைந்திருக்கிறது, உறவின் பாலமாக அமைந்திருக்கிறது. தந்தையே என்று நம்முடைய கடவுளை நாம் அழைக்கின்றோம். அதன் வழியாக நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாக மாறிவிடுகிறோம். அந்த உறவு நிலையை, அந்த ஒன்றிப்பை நமக்குள் ஏற்படுத்துவது இந்த அற்புதமான ஜெபம். கடவுளை தூயவர் என்று நாம் புகழ்கிறோம். இந்த உலகத்தில் தூயவர் நல்லவர் என்றால் அது கடவுள் ஒருவரே. அவரை போல நாமும் தூய்மையான உள்ளத்தோடு வாழ வேண்டும். அவரை போல நாமும் நல்லவர்களாக இந்த உலகத்தில் விளங்க வேண்டும். எனவே கடவுளே தூய்மையின் அடையாளம், நன்மையின் அடையாளம். அவரை போல நாமும் வாழ வேண்டும். அன்பிற்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதருக்கும் அன்றாட தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகள் உணவாக இருக்கலாம், இருப்பிடமாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், எந்த தேவை வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த அன்றாட தேவைகளை இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற கொடையாக வலியுறுத்துகிறது நற்செய்தி. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். அற்புதமான ஒரு ஜெபம். யாருக்கு அந்த உணவின் மீது ஒரு தாகம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த ஜெபத்தினுடைய வலிமையும் இந்த ஜெபத்தினுடைய வல்லமையும் புரியும். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். உணவை வீணடிக்கிறவர்களுக்கோ, உணவை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கோ, உணவை பொருட்படுத்தாதவர்களுக்கோ இந்த ஜெபத்தினுடைய இந்த வார்த்தைகளுடைய வலிமை புரியாது, வல்லமை தெரியாது. அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல, எங்களுக்கு எதிராக யாரோ ஒருவர் தீமை செய்து விட்டார், நாங்கள் அவர்களுக்கு தீமை செய்யல, ஆனால் அவர்கள் எங்களுக்கு எதிராக தீமை செய்திருந்தாலும் கூட நாங்கள் பெருமனதோடு அவர்களை மன்னிக்கின்ற நல் மனதை எங்களுக்கு தாரும். கிறிஸ்தவ வாழ்வினுடைய முழுமையான அர்த்தம் இதில் அடங்கியிருக்கிறது. பிறர் நமக்கு தீமை செய்தாலும் கூட நாம் அவர்களுக்கு நன்மை செய்யவே கடமைப்பட்டிருக்கிறோம், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவர் மற்றவரை மன்னிக்கின்ற நல் மனதை கடவுளிடத்திலிருந்து செபிக்கிறோம். அவர் எப்படி தன்னை துன்புறுத்தியவர்களை, சித்திரவதை செய்தவர்களை, கொடுமைப்படுத்தியவர்களை, சிலுவையில் அறைந்தவர்களை, சாட்டையால் அடித்தவர்களை, ஈட்டியால் குத்தி கொடுமை செய்தவர்களை மன்னித்தாரோ அந்த மன்னிப்பை நாமும் நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கு வழங்க கடவுள் நமக்கு அழைப்பை தருகிறார். மனிதர்களாகிய நாம் தவறுகளில் விடக்கூடியவர்கள், பலவீனர்கள். பாவங்களை செய்வதற்கான தூண்டுதல் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். பாருங்க, ஆண்டவரே எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். எங்களுக்குள் இருக்கின்ற தீய நாட்டங்கள் பாவத்தில் விழச் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறது, சோதனைகளை தூண்டுகிறது. ஆனாலும் உம்முடைய அருள் உதவியால், உம்முடைய வானதூதர்களுடைய பாதுகாப்பினால், உம் தூய ஆவியினுடைய வல்லமையினால் ஆண்டவரே இந்த தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து காத்தருளும் என்று செபிக்கிற அற்புதமான ஜெபமாய் அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலும் கூட யோனாவை பற்றிய அற்புதமான ஒரு செய்தி விளக்கப்படுகிறது. யோனா ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் கனிவு மிக்கவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் மிகுந்த பொறுமை கொண்டவர் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் நான் தப்பித்து தர்சீசை நோக்கி ஓடினேன். ஆனாலும் நீர்தான் என்னை அழைத்தீர், நினிவே மாநகருக்கு செல்லச் சொன்னீர், அவர்களை மனம் மாறும்படியான அழைப்பை சொன்னீர், அவர்களை அழிக்கப் போகிறேன் என்று சொன்னீர். ஆனால் இன்றைக்கு உம்முடைய இரக்க குணத்தினாலும், உம்முடைய பொறுமையினாலும், உம்முடைய கனிவான இதயத்தாலும்,
உன் மனதை நீர் மாற்றிக்கொண்டீர். அதனால் ஆண்டவரே, என் உயிரை நீர் எடுத்துக்கொள்ளும். நான் வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று சொல்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் கடவுள் ஒரு அற்புதமான ஓமையை எடுத்து சொல்லுகிறார். ஆமணக்கு செடி. ஆமணக்கு செடி, அந்த ஆமணக்கு செடி உலர்ந்து போகிறது. இதற்காக யோனா கவலைப்படுகிறார், வருத்தப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவருக்கு சொல்லுவது, ஆமணக்கு செடியை குறித்து நீர் இவ்வாறு சினம் கொள்வது முறையா? ஆம், முறைதான். செத்து போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையே என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர், ஒரு இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்து போகும் இந்த செடிக்காக நீ ஒரு நாளும் உழைத்ததும் இல்லை, இதனை வளர்க்கவும் இல்லை. அதன் மீது நீ இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 120,000 மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வலக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்லத் தெரியாத இத்தனை மக்களுக்கும் அவர்களோடு எண்ணிறைந்த கால்நடைகளுக்கும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் பார்க்கலாம், இந்த நாய்களினுடைய தொல்லை அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். ஸ்ட்ரீட் டாக்ஸ், அந்த தெரு நாய்களினுடைய தொல்லைகளினால் அது மனிதர்களை கடிக்கிறது, குழந்தைகளை கடித்து குதறுகிறது, நிறைய உயிர் பலிகள் ஏற்படுகிறது. இதனால் இங்கும் அங்குமாக பேச்சுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சில வசதி படைத்தவர்கள் விலங்குகளின் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருக்கிறார்கள். நல்லதுதான், கெட்டது என்று நாம் சொல்லலை. விலங்குகளின் மீது நமக்கு பிரியம் வேண்டும், விலங்குகளையும் நாம் நேசிக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் மனிதர்களை காட்டிலும் இந்த விலங்குகளின் மீது இரக்கம் காட்டுவதும், விலங்குகளின் மீது அன்பு கொள்வதும், அந்த விலங்குகளுக்காக போராடுவதும் தேவையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இறைவன் அதைத்தான் வெளிப்படுத்துகிறார். ஆமணக்கு செடியை விட இந்த இடத்தில் மனம் மாறி இருக்கின்ற இந்த மக்கள்தான் எனக்கு முக்கியம். இவர்கள் மீது நான் இரக்கம் காட்டுகிறேன், என் கனிவை பொழிகின்றேன் என்று சொல்லி அவர்களை மன்னிப்பதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம் காட்டுவோம், எல்லாவற்றையும் பொறுமையோடு அணுகுவோம், கனிவு நிறைந்தவர்களாய் வாழ்வோம். ஆமென்.